श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते. अभिषेकपद्धति श्लोकं 188. रक्षोवदार्थं मणिपादरक्षे रामात्मनो रङ्गपते प्रवासे रक्षोपकारात् भवती वितेने राजन्वतीं कोशलराजधानीं. பதபதார்த்தம். ஹே மணிபாத ரக்ஷே, வாராய் கல்லிழைத்த பாதுகையே. ரக்ஷோவதார்த்தம், ராட்சசர்களை கொல்வதற்காக. ராமாத்மனஹா, ராமனாய் அவதரித்திருக்கிற. ரங்கபதேகே, ஸ்ரீ ரங்கநாதனுடைய. பிரவாசே, தண்டகாரண்ய பிரயாண காலத்தில். பவதி, நீயானவள். ரக்ஷோபகாராத், ராஜ்யத்தை காப்பாற்றுகின்ற உபகாரத்திற்காக. கோசல ராஜதானி, கோசல தேசத்தில் இருக்கின்ற அயோத்தியா பட்டணத்தை. ராஜன்பதீம், நல்ல ராஜாவை உடையதாக. விதேனே, செய்தாய் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது ஒரு ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு 2 முக்கியமான வேலை உண்டு. ஒன்று துஷ்டர்களை அழிக்கிறது, இன்னொன்று சிஷ்டர்களை காப்பாற்றுறது. இப்போ இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறார், ராமன் துஷ்டர்களை வதைப்பதற்காக நீயானவள் சிஷ்டர்களை காக்கும் பொறுப்பை ஏற்றாய் அப்படின்னு சாய்க்கிறார். இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே. இதில் என்ன புது விஷயம் அப்படின்னா நிறைய இருக்குது. இதில் ரக்ஷோபகாராத் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம். ரக்ஷ உபகாராத் அப்படின்னாலே நமக்கு புரியறது ஸ்ட்ரெயிட் அர்த்தம். ரக்ஷை சிக்ஷிக்க, அதாவது நம்மளை காப்பாற்றுறதன் மூலமாக, ரக்ஷையின் மூலமாக உபகாரம் பண்ணுறது ரக்ஷோபகாராத். இதுக்கு இன்னொரு அர்த்தம் ரக்ஷசாம் அபகாராத், ராட்சசர்களுக்கு அபகாரம் அப்படின்னும் ஒரு பொருள் உண்டு அப்படின்னு சாய்க்கிறா வியாக்கியாத்தாலாம். இப்போது இந்த ஸ்லேடையை உபயோகித்து சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விபவத்தில் வந்திருக்கார் ராமன். ஆனால் அவர் எங்கேருந்து வந்திருக்காருன்னு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா ரங்கநாதனுடைய அவதாரம் அப்படிங்கிறார். அதாவது ஒரு அர்ச்சையிலேருந்து விபவத்தில் வந்திருக்கார் பெருமாள் அப்படின்னு சாய்க்கிறார். ராமாத்மனோ ரங்கபதே, ராமனாக அவதரித்திருக்கின்ற ரங்கனே அப்படின்னு. இதனால தான் முன்னாடி ஸ்லோகத்துலலாம் ராம பாதுகைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லாமல் ரங்கநாதனோட பாதுகைக்கு பட்டாபிஷேகம்னு சுவாமி சாய்ச்சார். எப்போவுமே கலியன் மாதிரி நம் சுவாமிக்கும் அர்ச்சையில் ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. கலியன் பார்த்தோன்னா அவருக்கு அர்ச்சையில் தான் அவ்வளோ ஈடுபாடு. அவர் மடலில் சாய்ப்பார், ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன் அப்படின்வர். இவ்வளோ அழகாக அர்ச்சையில் பெருமாள் இங்கே இருக்கார், வைகுண்டம் போகிறேன்றீங்களே எல்லாரும் அப்படிங்கிறார். ஆக அர்ச்சையில் அப்பேற்பட்ட ஈடுபாடு கலியனுக்கு உண்டு மாதிரி நம் சுவாமிக்கும் அவ்வளோ ஈடுபாடு. அதனால தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் கூட சாய்ப்பார் அந்த மாதிரி. பச்சை மாமலை போல் மேனியில் இவ்வளோ அழகான இந்த ரங்கநாதன் இங்கே இதில் இருக்கார், ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். இவரை விட்டுட்டு எதுக்கு இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அப்படின்னு. ஆக இவாளுக்கெல்லாம் அந்த ரங்கநாதன் அந்த அர்ச்சை திருமேனியில் அப்படி ஒரு ஆசை இவாளுக்கு. அதனால் எங்கள் சுவாமி சாய்க்கிற அர்ச்சையில் இருக்கிற ரங்கநாதன் தான் ராமனாக வந்திருக்காருன்னு. பொதுவாக நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, வைகுண்டத்தில் இருக்கிற பரரூபமான அந்த பெருமாள் தான் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை அப்படி வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்கடலில் இருக்கிறவர் பள்ளிகொண்டநாதன், க்ஷீராப்திநாதன் சொல்லப்படுற பள்ளிகொண்டநாதன். அவர் வியூகம், அவர் தான் ராமகிருஷ்ண அவதாரங்களுக்கு காரணம்னு பொதுவாக நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே சுவாமி என்ன சாய்க்கிறார், விபவமான ராமன் அர்ச்சையான ரங்கனின் தோற்றம் அப்படிங்கிற. பரமபத சோபானத்தில் சொல்லுவார், காவிரியுள்ள முகந்த பிரான் இடைப்பிள்ளையாகி அப்படின்னு. அங்கே சொல்லும்போது ரங்கநாதன் தான் கிருஷ்ணனாவும் அவதாரம் அப்படின்வர். ஆக சுவாமிக்கு அந்த அர்ச்சையில் அப்படி ஒரு ஈடுபாடுங்கிறது இந்த ஸ்லோகத்துலேருந்து தெரியறது. இப்போது இந்த ஸ்லோகத்துக்கான ஸ்வாபதேசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது விஷயம் ரொம்ப சிம்பிள். துஷ்டர்களை அழித்து நல்ல சிஷ்டர்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிற வேலையை ராமன் ஒன்று பண்ணார், பாதுகையானவோ ஒன்று பண்ணா அப்படிங்கிறது. இதுக்கான ஸ்வாபதேசமும் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். இருந்தாலும் அந்த விதவிதமான ஒரு டைமென்ஷனை நமக்கு வியாக்கியார்த்தாக்கள் கொடுக்குறார். இப்போது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய 2 வேலையில் துஷ்டர்களை அழிப்பதை அவரே பார்த்துக்கிறார்.
ஆனால் சிஸ்டர்களை காப்பாற்றுறதுன்றது நம்மாழ்வார் பண்ணுறார் அப்படின்னு. அதாவது தொண்டரடிப்புடி ஆழ்வார் வந்து திருமாலையில் சாய்ப்பார், மொய்த்த வல்வினையுள் நின்று அப்படின்னு. அதாவது நம்ம சுற்றி வல்வினைகள் இருக்குது அப்படிங்கிறது, நம்ம சுற்றி வல்வினைகள் இல்லையா. பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதாவது அந்த வல்வினைக்கு நடுவில் நம்ம இருக்கோம், நம்ம சுற்றி வல்வினை இல்லை, வல்வினைக்கு நடுவில் நம்ம புதஞ்சு போயிருக்கோம். அதுவும் எப்படி இருக்கும், மொய்த்த வல்வினை அப்படி நம்மளை சுற்றின்னு இருக்குது. அதாவது ஸ்ரீஸ்துதியில் நம்ம சுவாமி சொல்வார், எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரத்தே தேவி திருஷ்டி ஸ்துதியா தஸ்யாம் தஸ்யாம் அகமகமிகாம் தண்டத்தே சம்பதோகான். அதாவது இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் போட்டி போடுமா, தாயார் எந்த திக்கில் பார்க்குறாளோ அந்த திக்கில் நான் போகிறேன்னு அந்த ஐஸ்வர்யங்கள்லாம் அப்படி போட்டி போடுமா. இப்போது நம்ம ஏதான ஒரு திக்கை பார்த்தோன்னா போட்டி போட்டுன்னு அங்கே இருக்கிற வல்வினை மொத்தம் நம்மளை தேடி ஓடி வருது. அதனால தான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் சாய்ச்சார், மொய்த்த வல்வினையுள் அப்படி நம்மளை சுற்றி இருக்குது இந்த வல்வினைகள். இப்போ இதுலேருந்து நம்மளை யார் ரட்சிக்க போகிறா அப்படின்னு பார்த்தா முதல்ல நம்மளோட ஹெல்ப்புக்கு யார் வரா அப்படின்னா ஆச்சாரியர்கள் தான் வரா அப்படின்னு சுவாமி அமிர்தரஞ்சனிலையும் சாய்ச்சிருக்காரு. செய்யேன் மரமென்று தேசிகன் தாதை அவனுரைத்த மெய்யே அரும்பொருள் அப்படிங்கிறார். அதாவது பாபத்தை செய்யாத அப்படின்னு யார் நமக்கு உபதேசம் பண்ணுறா அப்படின்னா நம்மளுடைய ஆச்சாரியன் தான். நம்மளுடைய ஆச்சாரியர்களை யாருன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா தேசிகன் தாதை, அவள் நமக்கு அப்பாவுக்கு சமானம், ஆச்சாரியனே தந்தை அப்படிங்கிறார். அவள் என்ன உபதேசம் பண்ணா அப்படி நமக்கு அப்படின்னா, பெருமாள் தான் எல்லாமே, நீ இந்த மாதிரி இந்த தப்பெல்லாம் பண்ணாதடா குழந்தைன்னு நமக்கு யார் சொல்லித்தரா அப்படின்னா நம்மளுடைய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் தான் நமக்கு சொல்லித்தரா. இப்போ தேசிகன்ற பதம் வந்து நம்மளை பொறுத்தவரையில் நம் சுவாமியை நம்ம சொல்கிறோம், ஆனால் தேசிகன்ற பதம் நம்ம உபோத்காதத்திலே சொன்ன மாதிரி அது வந்து ஆச்சாரியனை குறிக்கிற வார்த்தை. அது அப்படி என்ன சொல்லி கொடுக்குறா நமக்கு அப்படின்னா, தள்ளத்துணியினும் தாய்போல் இறங்கும் தனித்தகவால் உள்ளத்துறைகின்ற உத்தமன் தன்மை உணர்ந்துரைத்தோம் அப்படின்னு சாய்ச்சார் அமிர்தரஞ்சனியில். தள்ளத்துணியினும் தாய்போல் இறங்கும் தனித்தகவால். நம்ம வந்து நீ எனக்கு என்ன பண்ணிட்ட பெருமாளை, நான் உங்ககிட்ட இவ்வளோ கேட்டேன், நீ எனக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு நம்ம பெருமாளை தள்ளிட்டு போக தயாரானா கூட தாய் போல் இறங்கும் தனித்தகவால். ஒரு குழந்தை அம்மா கிட்ட கோச்சிண்டு சாப்பிடாம போயிடுத்துன்னா அந்த அம்மா வெயிட் பண்ணுவோம், ஐயோ என் குழந்தை சாப்பிடாம போயிடுத்தேன்னு அதுக்கு எப்படியாவது நல்ல வார்த்தை சொல்லி ஊட்டணும்னு நினைப்பிலே. அந்த மாதிரி அம்மா மாதிரி அடுத்த பாசுரத்தில் அவர் தேசிகன் தாதையினர், பெருமாளை தாயார்னர், ஆச்சாரியனை தந்தையினர். ஆக அந்த மாதிரி பெருமாள் வந்து நம்ம அவரை தள்ளிட்டு போக தயாரானா கூட அவர் நம்மளை தள்ளிட்டு போக மாட்டாருங்கிறத யார் நமக்கு சொல்லித்தரா அப்படின்னா ஆச்சாரியன், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் தான் நமக்கு சொல்லித்தரா. ஆக நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்மளை ரட்சிக்கிறதுக்கு ஓடி வர்றது யார் அப்படின்னா நம்மளுடைய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் தான். திருக்கச்சி நம்பிகள் கதை நமக்கே தெரியும், டெய்லி பேசிந்தார் வரதனோட, எல்லாம் பேசிண்டெல்லாம் இருந்தார். ஆனால் மோக்ஷான்னு வரும்போது இல்லை சுவாமி நீர் வந்து ஆச்சாரிய சம்பந்தமே இல்லையே அப்படின்ட்டார் திருக்கச்சி நம்பிகளை பார்த்து பெருமாள். அதனால் ஆச்சாரிய சம்பந்தம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பெருமாள் வாயாலேயே நமக்கு கொடுத்துருக்கார். ஆக நம்ம தப்பு பண்ணால் தண்டிக்கிறதுக்கு கூட பெருமாள் வந்து ஃபாஸ்ட்டாக வருவார். ஆனால் நம்மளை சிக்ஷிக்கிறதுக்கு முதல்ல யார் வரா, நம்மளை காப்பாற்றுறதுக்கு முதல்ல ஓடி வருது யார் அப்படின்னா நம்மளுடைய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் தான். ஆக எப்பவுமே துஷ்டர்களை அழிக்கிறது பெருமாளோட வேலை, சிஸ்டர்களை காப்பாற்றுறது, நம்பினவாளை காப்பாற்றுறது அப்படின்றது திரேதாயுகத்தில் பாதுகையோட வேலை, கலியுகத்தில் ஆழ்வார்களோட வேலை அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறா. நம்ம வந்து யார் காலில் போய் விழணும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறார் நம்ம சுவாமி. இதுதான் ஆச்சாரியர்கள் நமக்கு பண்ணுற பேருபகாரம். நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு நமக்கு சொல்லித்தர. ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி சாய்க்கிறது என்னன்னா, 2 விதமான வேலைகள் உண்டு ஒரு ராஜாவுக்கு. அதில் ஒரு வேலையை ராமன் பண்ண, ராவணன் அழிக்கிறதுன்றது, ஜனங்களை காப்பாற்றுறதுன்ற வேலையை நீ பண்ண அப்படின்றார். அதோட சுவாபதேசம் 2 வேலை உண்டு பெருமாளுக்கு, தப்பு பண்ணவாளை தண்டிக்கிறது, நம்பினவாளை காப்பாற்றுறது. இந்த நம்பினவாளை காப்பாற்றுறதுன்ற வேலையை இன்னும் பெருமாள் சீக்கிரமாக பண்ணுறதுக்கும் ஈஸியாக பண்ணுறதுக்கும் யார் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறார் அப்படின்னா நம்மளுடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தான் அப்படின்னு சொல்லி தடை கட்டுகிறேன். அடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.